9th இருந்து 10th போற பசங்களுக்காக மேத்ஸ் வந்து நம்ம குரூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். n இல்லனா x எப்சிலான் q இல்லனா r z இந்த மாதிரி ஏதாவது இதல கொடுத்திருப்பாங்க சரியா. இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது அதுக்கு x க்கு என்ன அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பவுமே 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நேச்சுரலா ஒன் டைப் ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களா, நேச்சுரலா நீ ஒரு 1 2 3 சொல்லு 1 2 3 சொல்லு இப்படிதான் கேட்போம். அப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன வரணும் 1 2 3 4 5 6. இப்போ 0ல இருந்து சொல்லணும்லாம் சொல்ல மாட்டோம். நேச்சுரலா ஒருத்தங்கிட்ட சொல்லி எப்படி சொல்லுவோம், ஒரு 1ல இருந்து 10 வரை சொல்லு தம்பி அப்படிதான் சொல்லுவோம். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எப்போவுமே நேச்சுரலா 1ல இருந்து வரும் சரியா. இதை வந்து நம்ம n சொல்லுவாங்க சரியா. நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் n அப்படிங்கிறதுனால n. அப்புறமா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0ல இருந்து வரும். அதாவது இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா முழு எண்கள்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன மூல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எண் என்னது முட்டை சரியா. மூல ஆரம்பிக்க ஒரு எண் என்னது முட்டை. அப்போ வந்து முழு எண்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும், முட்டையில இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் இண்டீஜர்ஸ் முழுக்கள் வந்து 0ல இருந்து 1 2 3 4 உண்டு. அதே மாதிரி மைனஸ் நம்பரும் உண்டு. அதாவது பாசிட்டிவ் இண்டீஜர்ஸும் உண்டு, நெகட்டிவ் இண்டீஜர்ஸும் உண்டு சரியா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து இண்டீஜர்ஸ் முழுக்கள். அதுக்கப்புறமா விகிதமுறு எண்கள். இண்டீஜர்ஸ்க்கு நம்ம செட்டுன்னு வரும் சரியா. விகிதமுறு எண்கள் அப்படின்னா ஒரு நம்பரால கியூவால வந்து நமக்கு டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கியூ தான் இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பயோச்ச நம்பர்ஸ் இதெல்லாம் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ்ல வரும் சரியா. இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இரேஷனல் நம்பர்னா நமக்கு வந்து கியூவால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி எண்கள் வந்து விகிதமுறா எண்கள். அதுக்கப்புறம் ரியல் நம்பர்ஸ். இதுல இருக்கிற எல்லா நம்பரையும் சேர்த்த நம்பர்ஸ் தான் என்னது ரியல் நம்பர்ஸ். இது எல்லாமே சேர்ந்து ரியல் நம்பர்ஸ்ல வந்துடும். இப்போ வந்து டக்குன்னு கேட்டா ஞாபகம் வைக்கணும் என்னெல்லாம். நமக்கு எப்பவுமே இப்படிதான் கேட்பாங்க, எக்ஸ் எப்சிலான் n w z. அதுக்கப்புறம் ரியல் நம்பர். இதுதான் அதிகபட்சம் கேட்பாங்க 10th பொறுத்தவரையில சரியா. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்கும், நேச்சுரலா ஒருத்தனை எழுந்து என்ன சொல்லுவோம் 1 2 3 சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 2 3ல இருந்து ஆரம்பிக்கும். கோல் நம்பர்ஸ், கோலா ஒரு முட்டை எடுத்துக்கோ சரியா. கோல் எடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதை ஞாபகம். கோல் அப்படி இல்லைன்னா முழு எண்கள் முட்டை அப்படின்னு வச்சுக்கோ, முட்டையில இருந்து ஆரம்பிக்கும். அப்ப இது மறக்கவே கூடாது. கோல் நம்பர் எப்பவுமே இதுல இருந்து ஆரம்பிக்கும், முழு எண்கள் முட்டையில இருந்து ஆரம்பிக்கும். செட் என்னது இண்டீஜர்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்கும், இண்டீஜர்ஸ்ல மைனஸ் நம்பரும் உண்டு, பிளஸ் நம்பரும் உண்டு சரியா. அதுக்கப்புறம் ஆர் ரியல் நம்பர்ஸ்னா எல்லாமே சேர்ந்தது சரியா. எல்லாம் ஃபுல்லா ஆல் தி அபவ் எல்லாமே சேர்ந்தது என்னது ரியல் நம்பர்ஸ். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய நம்ம 10th வீடியோஸ் எல்லாம் போடுவோம். இந்த பேசிக் தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக போய் மேத்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்களுமே படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து டக்குன்னு டபிள்யூனா எதுலேருந்து ஆரம்பிக்கும், செட் போட்டிருந்தாங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு குழம்புனது உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் ஞாபகம் வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். 10th உங்கள் பசங்க யாருக்காவது இந்த வீடியோ வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து அடுத்து வர வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா, பாய் காய்ஸ்.